என்ன நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னைக்கு வந்துங்க இந்த பல்பெலாம் கண்டுபிடிச்சார்ல விஞ்ஞானி எடிசன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவங்க. அவர் வந்துங்க அந்த அவருடைய ஆராய்ச்சி கூட இருக்குங்களா, ஆராய்ச்சி கூடத்தில் உட்காந்தா அவர் வாட்டுக்கு யோசனை பண்ணிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே தூக்கி இதில் போட்டு தூக்கி அதில் போட்டு அவர் அந்த அந்த மூட்லேயே இருப்பார். விஞ்ஞானிங்கனால அது அப்படியெல்லாம் இருக்கிறதுனா அவரால் வந்து பல ஃபெயிலர்லாம் ஆனாலும் சிலர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான இந்த பல்பெலாம் இல்லாமல் இருந்தால் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இருட்டு தான் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானிங்க அவர் வந்து அவருடைய ரூமில் வந்து ஒரு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த 2 பூனைங்க, அவர் கதை வந்து முழுசாகவும் க்ளோஸ் பண்ண மாட்டாருங்க, சும்மா லேசாக சாத்தி வச்சிருப்பார். ஏன்னா அவர் இங்கேயே கவனமாக இருப்பார். அப்போ தான் வந்து யாராவது வந்து எதாவது வந்து சொன்னாலும் இவருக்கு தெரியாது, ஒரு சாப்பிடுவோம் அதுவும் வந்து கேட்பாங்க கொள்ளுவாங்க. அதனால் வந்து முழுசாக வந்து கதை சாத்த மாட்டார், லேசாக சாத்தி வச்சிருவார். 2 பூனைங்க, ஒரு பெரிய பூனை தன்னுடைய குட்டி பூனையோட எப்பவும் உள்ள வரும் போகும். அந்த ரூம்குள்ள அது வாட்டுக்கு 2 வரும். அந்த பெரிய பூனை வரும், பெரிய பூனை வந்து இந்த குட்டி பூனையும் கூடவே வரும். வந்து வள விட்டு அப்புறம் வெளியே போயிடுங்க. அதுங்க வர்றது வந்து இவருக்கு கூடாதுன்னு சொன்னதுக்கு வந்து பிரியும் இல்லை. பாவம் சின்ன சின்ன பூனைங்க, அதை போய் உள்ளே விடாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கதவும் சாத்தி வைக்க மாட்டார். அது வரும்போது அந்த கதவை வந்து இடிச்சு எல்லாம் சாத்திடுச்சு இடிச்சுக்கிட்டு வரும். அப்போ அந்த கதவு வந்து சவுண்டு கொடுக்கும். பழைய கதவுல கீச்சுன்னு கத்தும். இவருக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கு, என்னன்னு பார்ப்பாரு பூனை. இதே மாதிரி தொடர்ந்து இருக்கும். இவருக்கு வந்து இவருடைய ஆராய்ச்சிக்கு வந்து அது வந்து ஒரு டிஸ்டர்பாக தெரிஞ்சிருக்கு. சரி, பூனை வந்து நம்ம உள்ளே விடணும், பூனை வந்து தடுக்கவும் கூடாது. ஆனால் நம்மளுக்கு இந்த சவுண்டு டிஸ்டர்பாக இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, பெரிய பூனை ஒன்று வருது, சின்ன பூனை ஒன்று வருது. சரி, இது 2 வர்ற மாதிரி நம்ம வந்து கதவுல வந்து ஓட்டையை போட்டு வச்சிடலாம். ஓட்டையை போட்டு நம்ம வந்து கதவை சாத்திட்டா அந்த ஓட்டை வழியாகவே அது வந்துடும், கதவை வந்து தள்ளாது, சவுண்டு கேட்காது அப்படின்னு சொல்லி இவர் வந்து யோசனை பண்ணியிருக்க. யோசனை பண்ணிட்டு பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை வர்றதுக்கும் ஒரு சின்ன ஓட்டை, மேலே கீழே இதுக்கு வந்து சின்ன ஓட்டை, அதில் வந்து குட்டி வர்றதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை, அந்த வழியாக வந்து பெரிய பூனை வந்துடும். பெரிய பூனை வந்து சின்ன ஓட்டையில் வந்து வர முடியாது, ரொம்ப சின்ன ஓட்டை. ஆனால் அந்த மாதிரி ஓட்டை போட்டு கதை வந்து சும்மா சாத்தி வச்சுருவார். சும்மா அதே மாதிரி பூனைக்கு வந்து வரப்போக இருந்துச்சு. இவருடைய நல்ல ஐடியா நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாருங்க. பூனை வந்து பெரிய பூனை வந்து பெரிய ஓட்டையில் தான் வரும். ஏன்னா சின்ன ஓட்டையில் நுழைய முடியாது. சின்னது வந்து கீழே இருக்காங்க, டக்குன்னு பூந்து வந்துடும். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, நம்ம ஐடியா சூப்பர் ஐடியா அப்படின்னு. ஒரு நாள் வந்து அவருடைய கொஞ்சாதி, அவர் அந்த எடிசனோட கொஞ்சாதி உள்ளே வந்திருக்காப்புல. வந்து பார்த்தா கதவு வந்து நல்ல கதவு ஓட்டம் போட்டுருக்கு. என்ன இப்படி ஓட்டம் போச்சு, இவரு தான் போட்டு போ, வேற யார் போட போறா அப்படின்னு விட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாப்புல, ஏங்க என்னங்க நல்ல கதை ஓட்டம் போட்டு வச்சிருக்கீங்க, உனக்கெல்லாம் தெரியாது, நீலாம் படிக்காதவ, உனக்கு இதை பற்றிலாம் எங்கே தெரிய போகுது, நான் தான் ஓட்டம் போட்டேன். எதுக்கு, ஒரு பூனை 2 பூனை வரப்போக இருந்துச்சு, ஒரு பெரிய பூனையும் ஒரு சின்ன பூனையும். அது வந்து கதவு வந்து முட்டி தள்ளும். அப்போ கீச்சுன்னு கதவு வந்து கத்துது. அது வந்து எனக்கு வந்து ஆராய்ச்சிக்கு வந்து டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னடா இந்த மாதிரி சவுண்டு வருது. ஆனால் பூனை வந்து தடுக்கிறதுக்கு வந்து எனக்கு பிரியம் இல்லை, அது வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு போகுது, தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் கதவுடைய சத்தமும் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணேன், நான் யோசனை பண்ணி பெரிய பூனை வர்றதுக்கு ஒரு பெரிய ஓட்டை, சின்ன பூனை வர்றதுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக வருதுங்க. அந்த பெரிய பூனை பெரிய ஓட்டை வழியாக வந்துடுது. சின்ன பூனை இருக்குல்ல, சின்ன ஓட்டை வழியாக கீழே இருக்கிற டக்குன்னு அது வந்துடுது. பார்த்தியா என்னுடைய ஐடியா எப்படி அப்படின்னு பொஞ்சாதி சொல்லியிருக்காரு. பொஞ்சாதி ஒரு முறைச்சிட்டு, ஏங்க நீங்கள் விஞ்ஞானின்னு சொல்லிக்கிறீங்களே, இது கூட உங்களுக்கு தெரியாது, என்ன இப்படி சொல்கிற? ஆமாம், பெரிய ஓட்டை போட்டீங்க, சரி பெரிய பூனை அது வந்துடுது, அதில் வந்து சின்ன ஓட்டையில் வந்து பெரிய பூனை வர முடியாது. சரி,
இப்போ அந்த பெரிய ஓட்டையில சின்ன புனி வராதா? இப்போ நீ கீழே ஓட்டுறீங்களே சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையவே பெரிய ஓட்டையா மேலே உள்ள ஓட்டையை கீழே ஓட்டுருந்தீங்கன்னா அதில் வந்து பெரிய பூனையும் வந்திருக்கும், சின்ன பூனையும் அதுலேயே வந்துடும்ல. அப்போதான் இவருக்கு நம்ம படிக்காதவன்னு நினைச்சோம், இவளுக்கு இவ்வளவு அறிவு இருக்க. ஆமாம்மா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், கதவை வீணா கெடுத்துட்டோம், ஒரு ஓட்டை போடுறதுக்கு 2 ஓட்டை போட்டு கதவைத்தான் நம்ம வீணாக்கியிருக்கோம்னு அந்த படிக்காத பொஞ்சாதியை பற்றிய அப்போதாங்க இந்த விஞ்ஞானி எடிசனுக்கு புரியுதான். சரிங்க, நல்லா இருக்குங்களா? சரி, மறுபடியும் ஒரு நல்ல பதிவு கூட உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.